முக்கியமான சில கேள்விகளை வந்து இந்த மாச கடைசியில் நாங்க நம்முடைய நண்பர்கள் சில பேருக்கு டெல்லி கூட்டிட்டு போறோம்னு சொல்லியிருக்கோம். போகும்போது நாங்க ஒரு கோரிக்கையா கொடுத்து வந்துடுறாங்க. பில்டிங் மெட்டீரியல் பிரைஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு வாரமான சட்டம் இருக்கு, எஃப்ஆர்பிஎம் பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு. அதன்படி தான் எவ்வளவு நம்ம கடன் வாங்க முடியும் வாங்க முடியாதுன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5% ஒரு ஸ்டேட்டுடைய டொமஸ்டிக் ப்ராடக்ட், தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கோடி நம்மளுடைய ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதில் 5% கடன் வாங்க முடியும் ரைஸ் பண்ணாங்க. 5% ஆஃப் ஜிஎஸ்டிபி, இதனால 3% இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த லிமிட்டுக்குள்ள தான் இருக்குது. பட் கொரோனாக்காக ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க கேட்ட செகண்ட் விஷயம் வந்து ஆரோக்கியமான விஷயம் என்னன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. டெமோக்ரஸி நம்ம ஒரு அரசை வந்து கம்பல் பண்றது கிடையாது. ஏன்னா டாக்ஸேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க பார்லிமெண்ட்லி பாஸ் பண்ணி ஸ்டேட்லி பாஸ் பண்ணணும். 2/3 ஆஃப் ஸ்டேட் சப்போர்ட் பண்ணணும், லோக்சபா ராஜ்யசபா பாஸ் பண்ணணும். ஸோ ஸ்டேட்ல பாஸ் ஆகாது. பிஜேபி எல்லா ஸ்டேட்லையும் பெரும்பான்மை எப்ப 2/3 வராங்களோ தனியாட்சியாக அப்ப வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டம். அப்பதான் அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். பட் அதையும் தாண்டி பெட்ரோல் டீசல் பிரைஸ் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இஷ்யூங்க. நம்மளுக்கு வந்து ஒரு கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னாங்க, மார்க்கெட் இன்டர்வென்ஷன் நம்ம பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது நம்முடைய நிலைப்பாடு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் OMC என்று சொல்லக்கூடிய வெளியிலிருந்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்குறோம். 88% கச்சா எண்ணெய் வந்து நம்ம இறக்குமதி பண்றோம். அதை வந்து நம்ம வந்து பெட்ரோலியம் ரிஃபைன் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்புறோம். இதுல வந்து ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டு பேருமே டாக்ஸ் போடுறோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க 5% ஜிஎஸ்டி போடுங்க, 5% ஜிஎஸ்டி போடுங்க, இப்ப சொல்லிட்டு போயிடுவாங்க. பிரச்சனை நீங்க 5% ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வர வருமானம் அப்படியே குறைஞ்சிரும், சென்ட்ரலுக்கு வர வருமானம் குறைஞ்சிரும். பட் ஸ்டேட்டுக்கு அவனுக்கு என்ன அட்வான்டேஜ்னாங்க, சென்ட்ரல் காம்பன்சேட் பண்ணும். சென்ட்ரல் எங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுங்க, சென்ட்ரலுக்கு வருமானம் கிடையாது. ஸோ பெட்ரோல் டீசல் என்பது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் ரெண்டு பேருக்குமே ஒரு இன்கம் ஜெனரேட்டிங் சோர்ஸ் தான் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற பெட்ரோலுக்கு 22 ரூபா. அந்தமான் நிக்கோபாரை ரீச் பண்றது கஷ்டம். ரிஃபைனே கிடையாது. ஒரு பக்கம் ரிஃபைன் பண்ணி நீங்க வந்து கொண்டு போறோம். தமிழ்நாட்டில் எவ்வளவு போனாங்க? 89 ரூபா, 17 ரூபா அதிகம். காரணம் கேட்டீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறது சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட். ஒரு கவர்னர் வந்து பாத்துக்கிறதுனால இந்த டாக்ஸ் வந்து ரொம்ப குறையும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார்ல கரண்டே வந்து நம்ம ஜெனரேட்டர் தான் ப்ரொடியூஸ் பண்றோம். யாரும் அந்தமான் போயிருக்கீங்கன்னு தெரியல. ஜெனரேட்டர் தான் ஓடிக்கே 24 மணி நேரம் அப்படிதான் ஜெனரேட்டர்ல தான் ப்ரொடக்ஷன். இப்பதான் வந்து வேற சோர்ஸ் தான் ட்ரை பண்றாங்க. டாக்ஸ் குறையும், பெட்ரோல் குறையும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நாமளும் பொலிட்டிக்கலி சொல்லலாம், நீங்க டாக்ஸ் குறையுங்க, எவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க 44% டாக்ஸ் வாங்குறீங்க, 10% ஆகுதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரன் பண்ண முடியாது. அரசியலுக்காக நம்ம பேசினா கூட டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் cannot run without a petrol tax. டெக்னிக்கலி இதற்கு முடிவு என்ன, இதற்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு உள்ள புகுந்து 30 ரூபாய் அரசு கையில் இருந்தே போட்டு பெட்ரோல் விலையை 59 ரூபாய் கொண்டு வருமான்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கலி டெக்னிக்கல் முடியாது. அதற்கு தான் ஆல்டர்னேட் சோர்ஸ் என்ன பண்றோம்னா இந்த பட்ஜெட்ல கூட 20,000 பஸ் வாங்குறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். 20,000 பஸ் அரசு வாங்குது. இந்த அர்பன் ரினியூவல் மிஷன் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வந்து ஸ்மார்ட் சிட்டி, அம்ருத் சிட்டில வந்து பஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்னன்னா டூ மச் டிபெண்டன்சி ஆன் பர்சனல் வெஹிக்கிள்ஸ், டூ மச் டிபெண்டன்சி. உதாரணத்துக்கு பெங்களூர், நான் டிசிபியா இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன், 1,04,00,000 பேர் பெங்களூர் மக்கள். எவ்வளவு வெஹிக்கிள் இருக்கும் பெங்களூர்ல? மக்கள் 1 கோடி, வெஹிக்கிள் எவ்வளவு இருக்கும்? 89 லட்சம் வெஹிக்கிள், 2 வீலர் அண்ட் 4 வீலர். 17 லட்சம் 4 வீலர், மிச்சம் 2 வீலர். இப்ப நம்ம இதுல என்னாச்சுன்னா மிடில் கிளாஸ் அப்படின்னா திடீர் பணக்காரனான மாதிரி நம்முடைய ஸ்டேட்டஸ் சிம்பிளா ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறோம். பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஆஃபீஸ் மீட்டிங் வருவோம், சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் ஒரு ஃபார்ச்சுனர் கார்ல இங்க வந்து இறங்கு, 4 பேர் வர மாட்டோம், 3 பேர் வர மாட்டோம், யாரும் ஏற்றவும் மாட்டோம். உண்மைதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெஹிக்கிள் என்பது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். பக்கத்துல போய் ஒரு பால் வாங்கணும் அப்படின்னா கார்ல போய் பால் வாங்கணும், அதாவது சைக்கிள் போய் 2 வீலர் போய் இப்ப கார். இப்ப இந்தியாவில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொடுங்க, too much consumption of petrol and diesel because too much availability of 2 wheeler and 4 wheeler. இத மக்கள் டென்ஷன் ஆகும். நான் மறந்து படிச்சேன், நான் 2 வீலர் வாங்க, நீ ஏன் வாங்கணும்னு சொல்றது, நான் பஸ் எல்லாம் போக மாட்டேன், நான் எதுக்கு போய் ஈரோடு வெயில் பஸ்ல ஏறணும், நான் ஏற மாட்டேன், நான் ஒர்க்கு தான் போவேன், சேலத்துக்கு போவேன், பட் நான் என் ஃபார்ச்சுனர்ல தான் போவேன், நான் பஸ் எல்லாம் போக மாட்டேன். அது மக்களுடைய தனி உரிமை, ஜனநாயகத்துல ஒரு உரிமை இருக்கு. இது ரெண்டையும் நீங்க பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். எதற்காக நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி 72 வருஷம் ஆன பின்பு கூட 88%
50% கச்சா எண்ணெயை வந்து நம்ம வந்து இறக்குமதி செய்யறோம்னா பெட்ரோல் டீசல் தங்கம் எடுத்துங்க. தங்கம் நம்மளை விட பணக்கார நாடு இருக்கு. இதற்காக தங்கத்தையே நம்ம அடிமையா இருக்கிறோம். ஒரு பட்ஜெட்லயும் இம்போர்ட் லெவி டியூட்டி, கோல்ட் டியூட்டி, அந்த டியூட்டி, இந்த டியூட்டி, நிர்மலா சீதாராமன் ஒரு பேங்க் பட்ஜெட் பேலன்ஸ் பண்றதே பெரிய விஷயம். ஏன்னா கல்யாணம் ஒரு 200 பவுன். நம்ம ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கொடுக்கும் போது ஒரு 300 பவுன் 3 கேஜி கொடுத்தா தான் நமக்கு ஒரு மரியாதை. நம்ம வந்து தங்கத்துக்கு அடிமையான சொசைட்டி ஆயிட்டோம். இத்தனையும் பாத்தீங்கன்னா இந்த டெல்லியில வந்து மிகப்பெரிய படையெடுப்பு நடக்கும் போது 2-3 டைம் வந்து நம்முடைய ஆப்கானிஸ்தான் வந்து படையெடுக்கும் போது தங்கத்தை மொத்தமா சுரண்டி எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துட்டு போன தங்கம் அனார்கியோட புத்தகத்துல மில்லியன் டாலர் எழுதிருப்பாரு. எடுத்துட்டு போன தங்கம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 13,000 யானை எடுத்து போச்சுங்களாமா, 17,000 ஒட்டை எடுத்து போச்சு. டெல்லியோட தங்கம் மட்டும் இதெல்லாம் சுரண்டி எடுத்து போனாங்க ஆப்கானிஸ்தான். அதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு தங்கம் கேரளால கல்யாணம் பண்றவங்க பாக்குறீங்களா, தலையில இருந்து கால் வரை தங்கம் தான். இது வந்து மக்களுடைய கன்சியூமர் பிஹேவியர் ப்ராப்ளம். பட் ஒரு ஜனநாயகத்தை நீங்க பேச முடியாது. நீங்க மைக்கேல் பேசினா ஓட்டு போயிடும். ஒரு விதத்துல பஸ்ஸஸ், மெட்ரோ லைன் இதெல்லாம் வேகமா அடுத்த 5 வருஷத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. பெட்ரோல் பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஓபெக் என்று சொல்லக்கூடிய 13 கண்ட்ரி சேர்ந்து உட்கார்ந்து பேச முடிவு பண்ணாங்க. ஓபெக் ஆயில் ப்ரொடியூசிங் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் கண்ட்ரிஸ், சவுதி மெயினா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, இவங்க எல்லாம் பெட்ரோல் பிரைஸ்ல உட்காருவாங்க. இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு ஓகேப்பா அடுத்த வாரத்துக்கு ஒரு பேரல் கூட 48 ரூபா, அடுத்த வாரத்துக்கு ஒரு பேரல் கூட 49 ரூபா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நாம என்னதான் டொனால்ட் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணா கூட டொனால்ட் ட்ரம்ப் வந்து பெட்ரோல் பிரைஸ பெரிய லெவல்ல கண்ட்ரோல் வச்சிருந்தார். 45 ரூபா, 37 ரூபா, 39 ரூபா, 38 ரூபா. அவர் நல்ல ஜனாதிபதி இல்லையா நமக்கு வேண்டாம். பட் நம்மளே பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு பயன்படுற ஜனாதிபதி எல்லாம் சொல்றாங்க. நீங்க டொனால்ட் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ண நீங்க மோடிஜி இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? இந்தியாவுக்கு பயன்படுவானா பயன்பட மாட்டாங்க, நல்லவன் கேட்டவனா ரெண்டாவது. நமக்கு பயன்பட்டாலும் குடியும் ஃப்ரெண்டு தான். நமக்கு பயன்பட அமெரிக்கா நல்லவரா கேட்டவரா நம்ம பார்த்து ஆட்சி பண்ண முடியாது. இந்தியாவுக்கு நல்லவர். சைனா கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. ஒருத்தர் தான் சைனாவை சொன்னது சைனா வைரஸ். நம்மள கொரோனா வைரஸ் சொன்னாங்க. டொனால்ட் ட்ரம்ப் பண்ணது சைனா வைரஸ். ஏன்னா சைனா வந்து மிகப்பெரிய ஆளுமையாக வரும்போது டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ பேலன்ஸ் பண்ண பார்த்தாங்க. பட் அவர் வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டிவைடட் பொலிட்டிஷியன், கான்ட்ரோவர்ஷியல் பொலிட்டிஷியன் விடுங்க. எனக்கு மட்டும் பர்சனல் ஃபேவரட் பொலிட்டிஷியன் உங்களுக்கு இருக்கலாம். பட் இந்தியாவுக்கு he was a better man. அப்படித்தான் நாம் முடிவெடுக்க முடியும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் பிரைஸ்ல பெருமளவு இன்டர்நேஷனல் மார்க்கெட், இந்தியா இஸ் வெரி மைனர் பிளேயர். ஜியோ பாலிடிக்ஸ். இப்ப ஜோ பிடன் வந்திருக்காரு. அவர் எப்படி இதை பாப்பாருனாங்க, இப்ப மிடில் ஈஸ்ட பேலன்ஸ் பண்ண நினைப்பாரு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் போறதுக்கு முன்னாடி ஈரான்ல ஒருத்தர் மேல நேர குட்ட போட்டு ஒருத்தர் கொடுத்தா நீங்க பாத்துருக்கீங்க. நேர அட்டாக் பண்ணி ஒருத்தர் கொடுத்தாரு. மிடில் ஈஸ்டே ஹோல் மிடில் ஈஸ்ட் பாயில். சோ ஜோ பிடன் பேலன்ஸ் பண்ணுவாரு. மிடில் ஈஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஆவாங்க, ஓபெக் ஸ்ட்ராங் ஆகும், பெட்ரோல் பிரைஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகம் தான், குறைவு கிடையாது. இதுதான் இன்டர்நேஷனல் மார்க்கெட். இதுல மோடிஜி அரசியல் பண்ணலாம். ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் அமெரிக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தமிழ் அடிக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம இந்தியாவில வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டது தப்பு, சம்பந்தமே இல்லாம ஃபார்மர் ஆக்ட் தப்பு. அது யார் பேசுறாங்கன்னா தமிழ் நம்ம யார் கொண்டாடணும்? கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸோட சொந்த நீஸ் ட்வீட் போடுது மீனா ஹாரிஸ். விவசாய சட்டம் வந்து மோடி வந்து அடக்குமுறை அரசு. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. நீங்க எங்க ஊர்ல பிறந்து அங்க அடக்கி போற அரசு கிடையாது. இதெல்லாம் பெண்ட் ஆகும். இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி. இப்ப வந்து எதுவுமே கிடையாது. இப்ப வெளியே எல்லா அரசுக்கும் வந்து இந்தியா வந்து ஒரு அச்சு 5 வருஷம் இதே ஸ்பீட்ல இந்தியா போச்சுன்னா நம்ம வேர்ல்ட டாமினேட் பண்ணணும். அது கொண்டு வரும். அதற்கு வந்து அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரியானா கத்துது, அந்த கிரேட்டர் கருப்பர் அம்மா கத்துது, மீனா ஹாரிஸ் அம்மா கத்துது. பட் மோடிஜி வாய் தரன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர், நாட்டுக்காக இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும், பெட்ரோல் டீசல் பிரைஸ் நம்ம டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகும். காரணம் என்னன்னாங்க, எல்பிஜில சப்சிடி கொடுக்குறோம். நமக்கு தெரியும் பிலோ பவர் லைன் யார் இருக்காங்க. ரேஷன் கார்டை வச்சு, ஆதார் கார்டை வச்சு நம்ம எடுத்தோம். பட் பெட்ரோல்ல எந்த பெட்ரோல் பம்ப்ல யாரு பெட்ரோல் அடிக்கும் போது யாரு போறது நமக்கு எப்படி தெரியுங்க? சப்சிடி அங்கேயே கூகுள் பே அனுப்பிடுறோம். 10 ரூபா உங்களுக்கு, ஏன்னா ஒரு ரேஷன் கார்டு ரேட்டு. சோ நம்மளுடைய சப்சிடி ஸ்கீமே பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் சப்சிடி தான் மோடி விரும்புறாங்க. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் சப்சிடி போகணும் சொல்றோம், எல்லாருக்கும் போகக்கூடாது. சோ பெட்ரோலுக்கு எப்படி சப்சிடி கொடுப்பீங்க? பிகாஸ் பெட்ரோல்ல அதிகமா இருக்கிறது மிடில் கிளாஸ் லெவல். சோ நான் பெட்ரோல் பிரைஸ் ஜாஸ்தி கம்மி நான் சொல்றீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பிரச்சனை. இது சொல்யூஷன் இல்ல. சிதம்பரம் என்ன பண்ணாருன்னா குறைச்சாரு. எப்படி குறைச்சாரு? 60,000 கோடிக்கு கடன் வாங்கி குறைச்சாரு. அந்த கடனை கட்டுறது நாம
எல்லா பெட்ரோல் பிரைஸும் நான் 2024 மே வரைக்கும் 5 ரூபா தான். எவ்வளவு பெட்ரோல் இருக்கும் குடிங்க, சாப்பிடுங்க, அதில் புக் பண்ணுங்க. இந்த மாஸ்டர் படத்தில் விஜய் பேசி சொல்ற மாதிரி எப்படியோ கேட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அவர்ஸ் இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள். ஸோ இதில் எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்ணி எனக்கு புரியுது. நான் இவ்வளவு விஷயம் பொதுமக்கள்கிட்ட பேச முடியாது. அவன்கிட்ட போய் நீங்க சவுதி அரேபியா படுத்து தூங்கிடுவான். அவன் எழுப்பி இல்லைங்க டொனால்ட் ட்ரம்ப்ங்க அப்படிங்க ஜியோ பாலிட்டிக்ஸுங்க சைனாங்க இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி பண்றாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்து தான் இந்தியன் மார்க்கெட் பிஹேவ் பண்ணும். நாம கடன் வாங்கி பெட்ரோல் பிரைஸ் ஸ்டெபிலைஸ் பண்ற ஆட்சி நமக்கு கிடையாது. பட் அதற்கு ஆல்டர்னேட் பெனிஃபிட் என்ன கொடுக்குறோம்னா இந்த எக்ஸ்ட்ரா பணத்தை மக்களுக்கு போய் சேருது. எப்படி சேருதுங்க? வீடா சேருது, ரோடா சேருது. அவங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா டாக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலா சேருது. 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடா சேருது. அவங்களுக்கு வந்து இப்ப ஸ்வஸ்த் பாரத் யோஜனாவா சேருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேருது. மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சப்சிடிஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், அந்த ஃப்ரீபீஸ் நீங்க போய் மைக் எடுத்து இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்ப கஷ்டம் அவங்க கன்வின்ஸ் பண்றது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க எங்கே ஃப்ரீ டிவி, எங்கேயா கரெக்ட் இல்லை, அது வேணும் தான் இல்லைங்க யாரும் சொல்ல கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். அதையும் தாண்டி மக்கள் எப்படி உணர வைக்கிறது. இந்த மாதிரி பாருங்க, ஆரோக்கியமான அரசியலுக்கும் இந்த மாதிரி அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க தான் எவ்வளவு பேசுறீங்க, நீங்க பேசும்போதே தெரியுது நீங்க நிறைய படிச்சவர்னு சொல்லிட்டு. ஆனா இதையும் கண்டுபிடிச்சு நீங்க மக்கள்கிட்ட போய் பேசி சேர்த்துங்க. அடுத்து நம்முடைய ஜி கேட்டதுக்கான கேள்விகளுக்கு லாஸ்ட் வீக்ல இருந்து இனிஷியேட் பண்ணியாச்சுங்க. we have sent a note சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து 3 நாள் கொடுத்து 8% ஸ்டில் ரேட் குறைஞ்சிருக்கும். இந்த ஒரு வாரத்துல 8% has come down. பட் இருந்தாலும் கூட நிதின் கட்கரியே ஓப்பனா சொல்லியிருக்காருங்க 2 வாரத்துக்கு முன்னாடி, நீங்க எல்லாம் கேங் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு காட்டன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து சிமெண்ட் பிரைஸையும் ஸ்டீல் பிரைஸையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அரசு வந்து மிக கடினமாக உங்க மேல வரதை தவிர வர வாய்ப்பு கிடையாது. வேகமா புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுத்துருக்காருங்க. ஸோ ஸ்டீல் பிரைஸ் இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும். 7% ஒரு வாரத்தை குறைஞ்சிருக்கு, நிச்சயமாக குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கோம். ஏன்னாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பிக்கப் ஆகுது, வேகமா பிக்கப் ஆகுது. எல்லாமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கி வச்ச ஸ்டீலை வச்சுன்னா மிடில்மென்ட்ல இருந்து எல்லாமே வந்து வேலை செய்யறாங்க. இது புது ஸ்டீல் கிடையாது, ஆல்ரெடி வாங்கினதுல எல்லாமே லாபம் பார்க்கறாங்க. ஸோ நீங்க கேட்டதுல பாதி உண்மை இருந்துச்சு, நம்ம புது வேலையில பேச வேண்டாம். பாதி பொய் இருக்கு, மக்கள் சொல்ற பொய் இருக்கு. ஸோ ஒண்ணு நம்ம ஆன்டி டம்பிங் டியூட்டி போடாம சைனாவை பேலன்ஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும். இன்னொரு பக்கம் இதை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கு, குறைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம தம்பி நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம மாவட்ட தலைவர் பண்ணுவாருங்க. இப்பதான் தெரியும் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. நம்ம இளைஞரணி பொருளாளர் மாவட்ட பொருளாளர் அவர் வந்து இந்த வேலையில் இருக்காருங்க. இ காமர்ஸ் பிளிப்கார்ட், அமேசான், நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா ரைட் ஆர் ராங், இந்த கிரானா ஸ்டோர்ஸ், இந்த மாம் அண்ட் பாப் ஸ்டோர்ஸ் நம்ம இந்தியாவில் என்ன சொல்றோமோ அது வந்து இன்டெகிரேட் ஆகணும். இப்போ நீங்க வந்து அரசு வந்து ஒரு பக்கம் சொல்றீங்க இந்த மாதிரி பிளிப்கார்ட் உள்ள விட்டாச்சு, அமேசான் விட்டாச்சு, வால்மார்ட் பேக்ரவுண்ட்ல விட்டாங்க. இதே அரசு தான் உங்களுக்கு கூகுள் பே, இதே அரசு தான் போன்பே, இதே அரசு தான் உங்களுக்கு ஆல்டர்னேட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மீடியமும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நீங்க வந்து அதே மாதிரி நீங்க ஒரு 10 பேர் லாபியா சேர்ந்து உங்களுடைய நெய்பர்ஹுட்ல ஈரோடுக்குள்ள வீடு வீட்டுக்கு சப்ளை பண்ணி இப்ப மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் வேணும். வீட்டுல வந்து டிவி ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா 400 சேனல் வருது, 400 சேனல்ஸ் வருது. எங்காலத்துல தூர்தர்ஷன், அது ஞாயிற்றுக்கிழமை காலையில சித்திரக்கா போடுவோம், வெள்ளிக்கிழமை ஒளியும் மொழியும் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை போகுது. இப்ப நான் ஏன் எதுக்கே பாக்குறேன்னா நீங்களே என்னையோட சீனியர்ஸ் நிறைய பேர். உங்க காலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது கன்வீனியன்ட். ஒரு செல்போன் எடுத்து தட்டினீங்கன்னா தலப்பாட்டு பிரியாணி வீட்டுக்கு வந்துருது, அந்த கார் வெளியே வந்து நிற்கிறான், ஆட்டோக்காரர் வந்து ஹார்ன் அடிக்கிறான். ஸோ மக்கள் வந்து கன்வீனியன்ஸ்க்கு மாறிட்டாங்க. நீங்க வேண்டாம் வேணும்னு சொன்னா கூட இந்த இ காமர்ஸ் வந்து டிஜிட்டலைஸ் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துட்டோம். அரசு வந்து என்னதான் கொள்கை முடிவு எடுத்தாலும் கூட உங்களுக்கு ப்ரொடெக்டும் பண்றாங்க. பிரைஸ் அதுக்கு வர்றது கிடையாது. இப்ப தீபாவளி பொங்கலுக்கு அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்ல இந்த வருஷம் குறைச்சிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. தீபாவளி அண்ட் நியூ இயர் கிறிஸ்துமஸ் டேலனா முதல் முறையா இ காமர்ஸ் கம்பெனிஸ்ல பெரிய அளவுல வந்து அரசு வந்து உள்ள போது பண்ணியிருக்காங்க. புதுசா இ காமர்ஸ் பில் ஒன்று பார்லிமெண்ட்ல பெண்டிங் இருக்கு. அதற்கு வந்து அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தும் கூட அரசு வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு பக்கம் நீங்களும் நவீனமயம் ஆகிட்டாகவும், இன்னொரு பக்கம் அரசு உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணா கூட அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸுக்கான முயற்சியை வந்து அரசு எடுத்து ஆகணும். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் நடக்கிறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஜி சொன்னது, நீங்க சொன்ன கருத்துக்கள் இந்த மாச கடைசியில் நம்ம போகும்போது ஒரு கோரிக்கையா நாங்க ஈரோடு மாவட்ட பாஜக சார்பாக கொடுத்துருக்கோம்.